ஓம் ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முहुर्मुहुः தவ கதாமிருதம் தப்தஜீவனம் கவிபிரீடிதம் கல்மஷாபகம் ஸ்ரவணமங்களம் ஸ்ரீமதாததம் புவி கிருணந்தி தே பூரிதா ஜனா. எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். ஒரு ஞானி சொல்கிறார், கொண்டு செல்ல ஒன்றுமில்லை இவ்வுலகத்தில், ஆனால் கொடுத்து செல்ல 1000 இருக்கிறது. அப்படி போகிறப்ப எது நம்ம கூட வரும்? ஃபிசிக்கல் திங்ஸ் எதுவும் வராது, சட்டில் திங்ஸ் வரும், பாவ புண்ணியம் வரும். நீங்கள் இப்போ சேர்த்துக்கிற ஞானம் உங்கள் கூட வரும். முக்தி அப்படின்னாக்கா என்ன? காரண சரீரத்திலிருந்து விடுதலை அடைவது முக்தி அப்படின்னு ஒரு ஞானி சொல்கிறார். இந்த காரண சரீரத்தில் நீங்கள் செய்கிற நன்மைகள் தீமைகள் எல்லாம் பதிவாகும். நீங்கள் சேர்த்துக்கிற இந்த நாலேஜ் த்ரூ எவ்ரி கிளாஸ், த்ரூ எவ்ரி ரீடிங், இதெல்லாம் அதில் பதிவாகுது. தீஸ் திங்ஸ் வில் கம் வித் யூ. பட் ஃபிசிக்கல் திங்ஸ் எதுவுமே ஒன்றும் வராது. அதனால தான் அவர் சொல்கிறார், கொண்டு செல்ல ஒன்றுமே இல்லை உலகத்தில், ஆனால் கொடுத்து செல்ல நல்ல பண்பாட்டை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், நல்ல பழக்க வழக்கத்தை கற்றுக் கொடுக்கலாம், நம்ம நாட்டின் பெருமையை சொல்லிக் கொடுக்கலாம், எவ்வளவு செய்யலாம். நம்மால் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு செய்யலாம், நல்ல பேரை வாங்கலாம். இதெல்லாம் கொடுத்து செல்ல நிறைய இருக்குது, 1000 இருக்கிறது அப்படி சொல்கிறார். அந்த மாதிரி இந்த மனித பிறவியில் இந்த பேசிக் தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு எதை நம்ம கூட எடுத்துகிட்டு போக முடியுமோ அதை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறது அறிவாளிகளின் இயல்பு. அறிவாளிகள் யார்? நீங்கள் எல்லோரும் தான். பேசாமல் உட்காந்துருக்கீங்க, நல்லது வாரம் கேட்க வர்றீங்க பாருங்கள். நீங்களாம் தான் அறிவாளிகள். ஸோ அந்த பிரிண்டிங் ஒர்க் இஸ் கோயிங் ஆன். அதை கொண்டுட்டு போவோம். முடிஞ்சால் இந்த ஜென்மாவோட முடிச்சுப்போம், இல்லைனாக்கா அடுத்த ஜென்மாவில் இதை கண்டினியூ பண்ணுவோம். அதை தான் அந்த அறிஞர் சொல்கிறார். அந்த மாதிரி நல்ல கருத்துக்களை கொண்டு போகிறதுக்காகத்தான் இந்த அமுத மொழிகள் கிளாஸ் நாம் நடத்திட்டு இருக்கோம். சாது சங்கம் பிரார்த்தனை, அதை பற்றி ராமகிருஷ்ணர் சொல்லிட்டு இருந்தார், நாம் பார்த்தோம். பிரார்த்தனையை பற்றி சொல்கிறப்ப போன வகுப்பில் அவர் சொன்னார், ஒரு பையன் அப்பா கிட்ட போய் சாப்பாடு சாப்பிடாமல் அடம் பிடிச்சி என்னுடைய சொத்தை பிரித்து கொடு அப்படி சொன்னாக்கா வேறு வழி இல்லாமல் பிரித்து கொடுப்பார். அதை போல் கடவுள்கிட்ட போய் உரிமையோட கேளுங்க. என்ன உரிமைனாக்க, ஹீ இஸ் அவர் ரியல் ஃபாதர் அண்ட் மதர் ஹூ ஹாஸ் கிவன் பேரண்ட்ஹுட் டு அவர் பேரண்ட்ஸ். எல்லோரும் பேரண்ட்ஸ் ஆக முடியுதா பாருங்கள். எத்தனையோ பேர் கல்யாணமாக இருக்குது, குழந்தை இல்லை. சில பேருக்கு கல்யாணமே ஆகலை, ஆனால் அவங்களுக்கும் குழந்தை இருக்குது. இதெல்லாம் சமுதாயத்தில் கல்யாணமாகி குழந்தை வேணும்னு சொல்லி கோயிலாக சுற்றுறவங்களும் இருக்காங்க. ஸோ எல்லாருமே பெற்றோர்கள் ஆகிவிட முடியாது. காட் கிவ்ஸ் அந்த குவாலிஃபிகேஷன் சில பேருக்கு. அப்போது அவர் தான் நம்முடைய ரியல் ஃபாதர் அண்ட் மதர். இவங்க ஜஸ்ட் மெஷின். இப்போ நான் பேசுகிறேன்னாக்கா இந்த ஸ்பீக்கர்லேருந்து உங்களுக்கு கேட்குது. அது டெட் ஸ்பீக்கர், இது லைவ் ஸ்பீக்கர். நான் காட் மாதிரி, அது பேரண்ட்ஸ் மாதிரி. நிச்சயமாக தெரிஞ்சு வச்சுங்க. பேரண்ட்ஸை இன்சல்ட் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. இதெல்லாம் ஃபேக்டை தெரிஞ்சுக்கணும். அதுதான் அவர் சொன்னார், அந்த அப்பா கிட்ட போய் கேட்டால் அந்த பையன் முரண்டு பிடிச்சாக்க போடா அப்படி சொல்லி கொடுத்துருவார். அம்மா கிட்ட போய் சில குழந்தைங்க பிடிச்சி சேலையை பிடிச்சி இழுக்கும், எனக்கு காசு கொடு அப்படின்னு. வேறு வழி இல்லாமல் தூக்கி போட்டு அந்த அம்மா போய் தொலை அப்படின்னு. லைக் தட்
கடவுள்கிட்ட போய் டிமாண்ட் பண்ணுங்க, உன்னுடைய உண்மை சுரூபத்தை காட்டு எனக்கு, என்னை ஏன் இன்னும் அஞ்ஞானத்தில் வச்சுருக்கேன். நம்ம அதெல்லாம் கேட்குறது இல்லை இல்லையா? ஏன் இன்னும் அஞ்ஞானத்தில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்குறது இல்லை. அதுக்கு பதிலாக அஞ்ஞான திங்ஸை கேட்டுகிட்டே இருக்கோம். அதை கூட இதை கூட இன்னும் நாம் இன்னும் கூட மூழ்கி போயிட்டே இருக்கிறது. அதை போய் கேட்குறோம். அவர் பாவம் என்ன பண்ணுவார், எனக்கு வேலை கம்மின்னு சொல்லி அவரும் கொடுத்துட்றாரு. என்கிட்ட முக்தி கேட்டால் தான் எனக்கு வேலை ஜாஸ்தி இல்லையா? டெஸ்ட்டு வச்சு அந்த மார்க்கெல்லாம் போடணும். டெஸ்ட்டே வேணாம்னு சொல்கிறப்போ போயிட்டு வாடா, இன்னும் 2 ஜென்மம் இல்லை 10 ஜென்மம் போயிட்டு வா அப்படி சொல்லி விட்டுரு. இதை ராமேஸ்வர் சொல்கிறார். உன் காலில் விழுந்து கேட்கிறேன், எனக்கு காசு கொடு என்று மீண்டும் மீண்டும் அந்த குழந்தை வற்புறுத்துகிறது. வேறு வழி இல்லாமல் தாயும் கொடுத்து விடுகிறாள் அப்படின்னு பிரார்த்தனையோட மகிமையை பற்றி சொன்னார். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, மறுபடி சாது சங்கத்துக்கு வரார். ராமேஸ்வரன் சொல்கிறார், சாது சங்கத்தினால் மற்றொரு பயனும் உண்டு. என்ன? உண்மை எது, உண்மையற்றது எது என்ற விவேகம் அதனால் உண்டாகிறது. இப்போ நாம் நிறைய கேட்குறோம், கடவுள்கிட்ட போய் என்னென்னமோ கேட்குறோம். சில சமயம் கேட்டதுக்கப்புறம் கூட வருத்தப்படுவோம் இல்லையா? பல தடவை நம்ம யோசனை பண்ணி பார்த்து நம்ம மறந்துடுவோம் எல்லாத்தையுமே. ஸோ லக்கிலி வி ஹவ் காட் திஸ் ஃபர்கெட்ஃபுல்னஸ். அது ஒரு சைக்காலஜிஸ்ட் சொல்கிற, கடவுள் இந்த மறதிங்கிற மருந்தை கொடுத்துருக்கிறார் மனுஷங்களுக்கு. அது மட்டும் இல்லைன்னாக்கா நீங்கள் சின்ன வயசில் 1 வயசில் செஞ்ச ஏதோ ஒரு தப்பு இன்னும் ஞாபகத்தில் இருந்துகிட்டே இருக்கும். நமக்கு எப்போவுமே நாம் செய்கிற தப்பு அடுத்த நாளே மறந்து போகும். மற்றவங்க செஞ்ச தப்பு பல வருஷம் ஞாபகத்தில் இருக்கும் இல்லையா? மறந்து போயிடுவோம். அதனால் வாட் இஸ் ரைட், வாட் இஸ் ராங், வாட் இஸ் நீடட், வாட் இஸ் நாட் நீடட் நமக்கு தெரியறதே இல்லை. இது அவர் சொல்கிறார், எது உண்மை எது உண்மையற்றது என்ற விவேகம் சாது சங்கத்தினால் உண்டாகிறது. இந்த பேச்செல்லாம் கேட்குறப்போ சாமிஜி வாரம் திருப்பி சொல்கிறார், இந்த உலகம் பொய்யாவே இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். விவேகம்னா என்ன? நித்திய அனித்திய வஸ்து விசார விவேகா. இந்த உலகம் உண்மையா பொய்யா? உண்மை சார், அதனால தான் நீங்கள் கிளாஸுக்கே வந்திருக்கீங்க. அப்புறம் நீங்கள் சொன்னதெல்லாம் பொய் சாமி அப்படி சொல்லிட்டாக்கா நான் ஒரு பொய்யன் ஆகிடுவேன். உண்மை, பட் நிலையானது இல்லை, அனித்தியம் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லுவார். அனித்தியம் அசுகம் இமம் லோகம் அப்படின்னு சொல்லுவார். இந்த உலகம் எப்பேற்பட்டது? அனித்தியமானதுனாக்கா இங்கே இதுவரைக்கும் நிலையாக இருந்தவங்க யாருமே இல்லை. நேற்று எதிர்பார்த்தாங்களா? ஒரு 242 பேர் சிரிச்சுக்கிட்டு செல்ஃபி எடுத்துட்டு ஃப்ளைட்டில் போகிறதுக்கு முன்னாடி எடுத்தாங்க. கடைசியில் செல்ஃப்லெஸ் ஆகிட்டாங்க பாருங்க. வித்தின் a few seconds, a matter of few seconds, take off, come down, go up. யாருமே எதிர்பார்க்கல. அனித்தியம். அதில் குழந்தைகள் 16 பேர். பெரியங்களாம் விட்டுலாம் ஓரளவு லைஃப்பை பார்த்துட்டாங்க, அனுபவிச்சுட்டாங்க. குழந்தைங்க ஒன்றுமே பண்ணல, அவங்களுக்கு முடிஞ்சு போச்சு. யாருக்கு எப்போ டேட்டு வரும் நமக்கு தெரியாது இல்லையா? ஒரு பெரியவர் சொல்வார், God has given us a wonderful book called life. Its first page and the last page have been written by him. Other pages are left for you to write something meaningful. அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார். கடவுள் இந்த அழகான புத்தகத்தை கொடுத்துருக்கிறார், வாழ்க்கை அப்படின்னு. ஃபர்ஸ்ட் பேஜ் அவர் எழுதிட்டார். ஃபர்ஸ்ட் பேஜ் என்ன? டிஓபி. லாஸ்ட் பேஜ் அவர் தான் எழுதியிருக்கிறார், டிஓடி. இந்த பிக்கும் டிக்கும் மத்தியில் ஒரு சி இருக்குது, சாய்ஸ். மேக் இட் மீனிங்ஃபுல் ஆர் மீனிங்லெஸ். அந்த சாய்ஸ் உங்கள் கையில் விட்டுட்டார். அதில் நீங்கள் கிறுக்குனாலும் யூ கேன் ஃபில் அப், அழகான கவிதை எழுதினாலும் யூ கேன் ஃபில் அப், ஏதாவது ட்ராயிங் வரைஞ்சாலும் யூ கேன் ஃபில் அப். ஸோ மெனி ஆப்ஷன்ஸ் ஆர் தேர், சாய்ஸஸ் ஆர் தேர். அந்த சியை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாக்கா அந்த புக்கோட வேல்யூ அதிகம். வெறுமனே கிறுக்கி வச்சா யாராவது வாங்குவாங்களாப்பா, ரொம்ப அழகாக கிறுக்கி இந்த குழந்தை, நான் ஒரு 5000 ரூபா கொடுத்து வாங்குறேன் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? ஸோ we give value to our life. Our life will be valued by others. நம்ம சாமிஜி ஒருத்தர் சொல்லுவார், யார் ஒரு டிவோட்டி
5 மணிக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 5 மணியோ 6 மணியோ வரேன்னு சொல்லிட்டு வரல. 5:30 மணிக்கு வந்தாப்புல. இவர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறார். நம்ம சாதுக்களுக்கு வந்து நிறைய பேருக்கு ஒரு கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா? எல்லாருக்கும் சொல்ல மாட்டேன், நிறைய பேருக்கு ஒரு டைம் கொடுத்துட்டாக்க மற்ற வேலையெல்லாம் விட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த நபர் வரேன்னு சொல்லியிருக்காரு, ஐ ஹாவ் டு டாக் அப்படின்னு. அது ஒரு ஒர்ஷிப். ரங்கநாதன்ஜி மகாராஜெல்லாம் பார்த்துருக்கேன். ஒரு டைம் கொடுத்துட்டாக்க அது டைம் கிடையாது, இட் இஸ் ஒர்ஷிப். அந்த நேரத்துக்கு அது செஞ்சாகணும், பர்ஃபெக்ஷன். அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ இந்த லேடியோ ஜென்ஸோ 1/2 மணி நேரம் கழிச்சு சாரி சாமிஜி அப்படின்னு சொன்னப்போ சாமிஜி ஒன்றும் சொல்லலை. என்ன ஆச்சு? மறந்துட்டேன், சாரி சார், திடீர்னு ஞாபகம் வந்தது, உடனே வந்துட்டேன். அப்போ இந்த சாமிஜி ஜஸ்ட் ஒரு வார்த்தை கேட்டேன். அப்போ உன்னுடைய வார்த்தையை நீயே மதிக்கலைன்னாக்கா உன் பிள்ளைங்க மதிப்பாங்களா? எவ்வளோ டீப் மீனிங் பாருங்க. உன்னுடைய வார்த்தையை நீயே மதிக்கலை, உன் பிள்ளைங்க எப்படி மதிப்பாங்க அப்படின்னு. ஹி வாஸ் ஸ்டன்டு. பட் இட் இஸ் அ ஃபேக்ட் இல்லை? கொடுத்த வார்த்தையை காப்பாற்றுறது அப்படிங்கிறது இட் இஸ் ஸோ இம்பார்ட்டண்ட் இன் ஹியூமன் லைஃப். தர்மம் அது. தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா அப்படின்னு மனு சொல்கிறார். நீங்கள் தர்மத்தை காப்பாற்றினா தர்மம் உங்களை காப்பாற்றும். தர்மத்தை விட்டு அது கை விட்டுடும். அது கைவிட்டாக்கா உங்கள் ஒய்ஃபு, ஹஸ்பண்டு, அப்பா, அம்மா, குழந்தைங்க யாருமே கை தூக்கி விட முடியாது. இதெல்லாம் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சான்ஸு சாது சங்கத்தின் மூலம் கிடைக்கும். உண்மை எது, பொய் எது, இதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ நித்தியம் எது, அனித்தியம் எது. இந்த உலக வாழ்க்கை அனித்தியம்னாக்க ஃபார் த டைம் பீயிங் வி ஆர் ஹியர். சப்போஸ் யாருமே சாவே இல்லைன்னு வச்சுங்க, எப்படி இருக்கும் இந்த உலகம்? ஜஸ்ட் இமேஜின். யாரோ ஒருத்தர் ஹி பிலாங்ஸ் டு கிமு அப்படின்னு சொல்லுவோம். கிமு 7000 அப்படின்னு அவர் அப்படியே வச்சுட்டு போயிட்டே இருப்பார். இடமே இருக்காது. ஹவுஸ் வில் பி ஃபுல். வரணும் போகணும். தட் இஸ் தி ரூல் ஆஃப் லைஃப் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அது அனித்தியம். நல்லபடியாக நடத்த முயற்சி செய், அதில் அட்டாச்மெண்ட் வச்சுக்காத. இது ஞானிகள் சொல்லுவாங்க. நபிகள் நாயகம் சொல்லுவ, உலகம் ஒரு பாலத்தை போன்றது, பிரிட்ஜ். அதை கடந்து போக பாருங்கள், அதில் கட்டிடம் கட்ட முயற்சிக்காதீர்கள் அப்படின்றாங்க. நம்ம கட்டடம் கட்ட தான் முயற்சி. பாலத்தில் போய் கட்டடம் கட்டினாக்கா என்ன ஆகும்? கட்டடத்துக்கு என்ன வேணும்? அஸ்திவாரம் வேணும். அஸ்திவாரத்துக்காக தோண்டுனாக்கா என்ன ஆகும்? பாலமே இடிஞ்சு விழுந்துடும். பிகாஸ் பேஸ்மெண்ட் ஒன்றுமே கிடையாது இல்லையா? லைக் தட் இந்த லைஃப் ஃபார் த டைம் பீயிங். நேற்று இன்சிடென்ட்டே பாருங்கள், எவ்வளோ பெரிய எக்ஸாம்பிள். ஒரு டாக்டர் ஒருத்தர் வந்து ஆப்ரேஷனுக்கு போய் அட்மிட் ஆகிருக்கிறார். அந்த டாக்டர் வந்து சொல்கிறார், அவருக்கு 58 இயர்ஸ். நைட்டு 8 மணிக்கு வந்து பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, நத்திங் டு வரி, இந்த மாதிரி ஆப்ரேஷன் நான் வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன், காலையில் வந்து பண்ணி முடிச்சிடுறேன், டோன்ட் வரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இவர் ஆப்ரேஷன் பண்ணுறது, இவருக்கு அந்த டென்ஷன் இருக்கத்தானே செய்யல. எப்போவுமே பேஷண்ட்டுக்கு தான் டென்ஷன் இல்லையா? டாக்டருக்கு என்ன இருக்குது? டாக்டருக்கும் டென்ஷன் இருக்கும், சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் வந்து பேஷண்ட் வந்து காலையில் எழுந்து சாப்பிடாம சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு, கடவுளே கடவுளே கடவுளே, அப்போ தான் நம்ம கும்பிடுவோம் இல்லையா? அட்லீஸ்ட் அப்பாவது கும்பிட்றோமே. கடைசியில் பார்த்தா டாக்டர் வர காணும். ஒரு சிஸ்டரை கூப்பிட்டு கேட்டால், என்ன சிஸ்டர், டாக்டர் வரேன்னு சொன்னார் ஆப்ரேஷனுக்கு. ஓ சாரி சார், உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், நேற்று நைட்டு ஹார்ட் அட்டாக் வந்து அவர் போயிட்டார். காலையில் வந்து ஒன்றை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொன்னவர் அவருக்கே அட்ரஸை காணும் இன்றைக்கி. He was not late, he has become late. ஸோ அனித்தியம், நிலையானது அப்படின்னு நம்பிடாதீங்க. எனி டைம் விசா கேன் பி ப்ரொமோட்டட். அதுக்கேற்ற மாதிரி நல்ல விதமாக யாருடைய மனசு நோகாத மாதிரி நடந்துங்க. ஒரு நடந்த இன்சிடென்ட் ஞாபகம் வருது, அதனால் சொல்கிறேன். சம் 6 years பேக் டி நகரில் இருந்தப்போ ஒரு மேகசினில் படித்தது. ஒரு அம்மா எழுதியிருந்தாங்க, 55 years ஓல்டு லேடி எழுதியிருக்காங்க. நானும் எங்கள் அக்காவும், எங்கள் அம்மா அப்பாவுக்கு பிள்ளைங்க, நாங்கள் 2 பேர் தான். சின்னதுலேருந்து ஃப்ரெண்ட்ஸுங்க மாதிரி தான் பழகுவோம். அப்புறம் எங்களுக்கு அவங்க தனித்தனியாக கல்யாணம் ஆச்சு, குடும்பம் ஆச்சு. இருந்தாலும் அடிக்கடி மீட் பண்ணுவோம். பர்ச்சேஸ் பண்ணுறது, கடைக்கு போகிறது, விசேஷத்துக்கு போகிறது எல்லாம் சேர்ந்து போவோம். ஃப்ரெண்ட்ஸுங்க மாதிரியே இருந்தோம்.
ஏதோ ஒரு விஷயத்தில் எனக்கு கோபம் வந்துருச்சு எங்கள் அக்கா மேலே. கோவிச்சுக்கிட்டு நான் பேசாமல் இருந்துட்டேன். எங்கள் அக்கா பல தடவை வந்து பேசுகிறான், ஃபோன் பண்ணுவான், நான் எடுக்க மாட்டேன். வீட்டுக்கு வருவா, நான் முகத்தை திருப்பி வச்சுட்டு போனேன் என் கோபத்தை காட்டுறதுக்காக. கடைசியில் ஒரு நாள் நான் வந்து குக்கிங் பண்ணிகிட்ருக்கேன், 6 மாதம் கழித்து ஃபோன் வந்தது அக்கா கிட்டேருந்து. மறுபடியும் சரி நேரில் வரல அப்படி சொல்லி எடுக்கலான்னு சொல்லி பார்த்தா யாரோ ஒரு ஆம்பளையோட குரல் கேட்குது. ஹலோ அம்மா, யார் நீங்கள்? இந்த ஃபோன் உங்களுக்கு சம்மந்தப்பட்டதா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு புது வாய்ஸ் கேட்ட உடனே, ஆமாம் இது எங்கள் அக்காவுடைய ஃபோனு, நீங்கள் யார்? நான் இங்கே இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன். இவங்க உங்கள் அக்காவா? இங்கே ஒரு காரில் அடிபட்டு செத்து போயிட்டாங்க, இந்த மொபைல் அவங்ககிட்ட இருந்தது, அதுக்காக தான் இந்த நம்பர் இருந்தது, அதுக்காக தான் அவங்கள கூப்பிட்டேன், கேன் யூ கம் ஹியர் அப்படி சொல்லி ஸ்பாட் சொன்னாராம். ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, அக்கா செத்து போயிட்டா ஸ்பாட்டில். அப்புறம் நான் ஓடி போனேன், போய் அக்கா மேலே விழுந்து அழுதேன். அக்கா நீ இல்லை, நீ வந்தப்போ நான் உன்னை கவனிக்கலை, இப்போ நான் வந்தப்போ நீ கவனிக்காத நிலைக்கு போயிட்டேன்னு சொல்லி அழுதேன். இன்னும் கூட அந்த துக்கம் என்னை விட்டு போகலை. அதனால் இதை படிக்கக்கூடிய அன்பர்கள் தயவு செஞ்சு யார்கிட்டையுமே வந்து வெறுப்பையோ கோபத்தையோ வளர்த்துக்காதீங்க. வந்த ஒரு நாள் 2 நாள் நீங்களே போய் பேசுகிறீங்க. அவ்வளோ ஈகோ காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. யாருக்கு எப்போ முடிவு வரும்னு சொல்ல முடியாது அப்படின்னு அந்த மாதிரி எழுதியிருந்தாங்க. ரொம்ப டச்சிங்காக இருந்தது. ஒரு மேகசினில் படித்தது, கல்கியோ எங்கேயோ இதில் ஒரு இதில் படித்தேன். அனித்தியம், அசுகம். அசுகத்தை பற்றி சொல்லவே வேண்டாம் இல்லை? எவ்வளோ பேர் சுகமாக இருக்கீங்க? சொல்லவே வேண்டாம். அமுதமொழிகள் கிளாஸ் கேட்குறப்போ மட்டும்தான் சுகமாக இருக்குது. ஏன்னா உண்மையை பற்றி அவர் சொல்கிறார். மரண பயம் போகுது, ஏன்னா மரணம் தான் உண்மையானது அப்படின்னு தெரியுது. அதுதான் அவர் சொல்கிறார், உண்மை எது, உண்மையற்றது எது என்ற விவேகம் சாது சங்கத்தினால் உண்டாகிறது. நிலையான பொருள், அதாவது இறைவன் மட்டுமே உண்மை, மற்ற அனைத்தும் உண்மையற்றவை, நிலையற்றவை என்பது புரிகிறது. இறைவன் அப்படின்னாக்கா என்ன? கபீர்தாஸ் கிட்ட போய் ஒருத்தன் கேட்குறான், வாட் இஸ் காட்? கபீர்தாஸ் சொன்னாரா, he is the breath inside your breath. உன்னுடைய மூச்சுக்கு மூச்சாக இருக்கும். மூச்சு விடுறது அனிச்சையாக நடக்குது இல்லையா? எப்போது டாக்டர் சொல்லுவார் மூச்சை இழுங்க அப்படிங்க, அப்போ தான் நாம் இழுப்போம். மற்ற நேரத்தில் அது பாட்டு போகுதா வருதானே நமக்கு தெரியும். நம்ம பாட்டு உட்காந்து படம் பார்த்துட்டே இருப்போம் இல்லையா? போனதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு தெரியும். ஸோ அனிச்சை அது பாட்டு நடந்துகிட்டு இருக்கு. டாக்டர் சொல்லுவோம் மட்டும் அப்படி பிடிச்சி இழுப்போம். அதுதான் அவர் சொல்கிறார், யார் இருக்கிறதுனால அந்த மூச்சு நமக்கு தெரியாமல் போயிட்டு வந்துட்டுருக்கு? ஹீ இஸ் காட். கேனோபனிஷத்தில் அந்த மந்திரம், கண்ணுக்கு கண்ணாக, காதுக்கு காதாக, மனதுக்கு மனதாக இருப்பவர் கடவுள் அப்படின்னு ஒரு மந்திரம் வரும். அது இருக்கிறதுனால தான் மனசு வேலை செய்யுது, அது இருக்கிறதுனால தான் கண்ணு வேலை செய்யுது, காது வேலை செய்யுது. அவர் இல்லை, இது எதுவுமே இல்லை, இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அதனால தான் இந்த கண்ணை டொனேட் பண்ணுறவங்க கூட அந்த சர்டிஃபிகேட்டில் அந்த அப்ளிகேஷனில் எழுதி கொடுத்துருப்பாங்க, அந்த உடம்பு அந்த உயிர் போன உடனே வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். வித்தின் 6 hours அதை வந்து கண்ணை எடுக்கணும். அப்போ தான் அது யூஸ்ஃபுல். 6 hours மேலே போச்சுனாக்கா அந்த கண் ஆல்சோ பிகம்ஸ் யூஸ்லெஸ். ஹார்ட்டு, கிட்னி எல்லாமே அந்த ஒரு 6 hours வந்து அந்த ஏதோ ஒரு இது இருக்குது, ஒரு டியூரேஷன், அதுக்குள்ளே இதெல்லாம் எடுத்துடணும் அந்த உடம்புல இருந்து. ஸோ அதுதான் அவர் சொல்கிறார், ஹீ இஸ் த பிரெத் இன்சைட் தி பிரெத். நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த உயிர் பொருள் அப்படின்னு அவர் சொல்வார். விவேகானந்தர் என்ன தெரியுமா சொல்வார்? ரொம்ப அழகாக வேறு மாதிரி சொல்வார். அந்த கடவுள் எங்கே இருக்கிறார் அப்படின்னு யாரோ கேட்டதுக்கு அவர் சொன்னார், காட் ஹேஸ் பிகம் மேன் அண்ட் மேன் வில் ஹாவ் டு பிகம் காட் அப்படின்னா. இதுதான் ஞானிகளுடைய வார்த்தைகளை கேட்டால் நமக்கு வந்து ஒரு ஆனந்தம் வரும், உண்மையான ஆனந்தம். சாப்பாட்டினால வர்ற ஆனந்தம் கிடையாது, நிறைய விஷயங்களை வச்சுக்கிறதுனால வர்ற ஆனந்தம் கிடையாது. அதெல்லாம் வரும். ஏதாவது திருடு போச்சுன்னா, அழகாக ஒரு அம்மா வந்து ஒரு வைர நெக்லஸ் போட்டு வராங்க, எல்லோரும் பாராட்டுறீங்க, பா எக்ஸலண்ட், இட் இஸ் இன்க்ரீஸிங் யுவர் பியூட்டி அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? பியூட்டி எங்கே இருக்குது? நெக்லஸில் தான் இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா? இதெல்லாம் நீங்கள்லாம் வந்து கவனிக்கணும். நீங்கள் ஏமாந்து போயிடுவீங்க ஈஸியாக. அது சில பேர் வந்து சொல்லுவாங்க இல்லையா, ஏய் இந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப அழகாக இருக்கு, அப்போ மற்ற ட்ரெஸ்ஸில் இல்லைன்னு அர்த்தம். நம்ம
ஜனங்கள் சில சமயம் தெரியாமல் உண்மையெல்லாம் பேசிடுவாங்க இல்லையா. ஸோ இந்த நெக்லஸ் போட்டோன்னே நீ அப்படியே தேவதை மாதிரி தெரிகிற, அப்போ எடுத்தால் தேவதையோட அக்கா மாதிரி தெரிகிற அப்படின்னு இதெல்லாம் எனிவே இப்போ நல்லா பாராட்டுறாங்க. போகிறப்ப எவனோ ஒருத்தன் வந்து ஒரு கத்தியை காட்டுறான். நெக்லஸை கொடு. என்ன பண்ணுவீங்க? கொடுக்க மாட்டேன், உயிரை எடுப்பேன். உயிரை கொடுக்குறியா நெக்லஸை கொடுக்குறியா? என்ன பண்ணுவீங்க? எதுக்கு விலை ஜாஸ்தி? உயிர் போனாலும் நான் நெக்லஸ் கொடுக்க மாட்டேன். சரி உயிரை கொடு, அப்புறம் நெக்லஸ் எடுத்துக்கிறேன் அப்படிமா. ஒரு குத்து, அப்புறம் நெக்லஸ் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நிலையில்லாத ஆனந்தம், அசுகம். நிலையான ஆனந்தம் எது? நம்முடைய உண்மை சுரூபத்தை அடைகிறது. ஒரு ஞானி உட்கார்ந்துருக்கிறார். அலெக்சாண்டர் வந்துட்டு நான் அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்கிறான். இவர் பார்த்துட்டு இவர் பாட்டு உட்காந்துருக்கார். பெரிய ராஜா அலெக்சாண்டர்னா பயப்படுவாங்க. அவர் பாட்டுக்கிறாங்க. ஸோ வாட் அப்படின்னாரு. ஸோ வாட்டா? நான் நிறைய நாடுகளை ஜெயிச்சிருக்கேன், அதனால் என்ன? இன்னும் கொஞ்சம் நேரம் கான்வர்சேஷன் நடந்தது. அப்போ அலெக்சாண்டர் சொன்னான், நான் உங்களை கொலை பண்ணிவிடுவேன் அப்படின்னு. அப்போ அவர் சிரிக்கிறார். இந்த மாதிரி பொய்யை நான் கேட்டதே இல்லை அப்படிங்கிறார் அந்த ஞானி. என்ன நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு. என்ன ஒன்றால் கொல்லவே முடியாது, இவர்கிட்ட துணி கூட சரியாக இல்லை, இவன் ஒரு வெட்டு வெட்டுனா செத்து போயிடுவார். ஆனால் அவர் சொல்கிறார் அந்த ஞானி, என்ன ஒன்றால் கொல்ல முடியாது, நான் இந்த உடம்பு இல்லை அப்படின்னு. அப்போ தான் அலெக்சாண்டர் புரியுது, ஹி இஸ் நாட் அன் ஆர்டினரி மேன் அப்படின்னு. அப்போது அவர் சொல்கிறார், நீ பெரிய ராஜான்னு சொல்கிற, உன்னுடைய ராஜ்யத்தை வேற எவனோ தூக்கிட்டு போகிறது கூட சான்ஸ் உண்டு. ஆனால் என்னுடைய ராஜ்யம் இருக்கே, யாராலையுமே கொள்ளை அடிக்க முடியாது, அது எனக்கு மட்டும்தான் சொந்தம், ஸ்வராஜ்யம். சமஸ்கிருதத்தில் முக்திக்கு இன்னொரு பேர் என்னன்னாக்கா ஸ்வராஜ்ய பிராப்தி. ஃப்ரீடம் ஃபைட்டிங் டைமில் வந்து ஸ்வராஜ்யம் நமது பிறப்புரிமை. ஸ்வராஜ்யம்னாக்கா இந்தியா இல்லை, நம்முடைய உண்மை சுரூபத்தை அடைகிறது ஸ்வராஜ்யம். அங்கே வேற யாருமே வர முடியாது, யாருமே அதை எடுத்துகிட்டு போக முடியாது, அதை அடைகிறது. அதை தான் சாமி சொல்கிறார், காட் ஹாஸ் பிகம் மேன் அண்ட் மேன் வில் ஹாவ் டு பிகம் காட். அப்படி அடித்து சொல்வார். நம்ம எல்லாரும் அந்த நிலையை அடைஞ்சு தான் ஆகணும். நோனோ நான் இங்கேயே இருக்கேன் அப்படி சொல்ல முடியாது. யூ ஆர் ப்ராக்ரஸிங் ஸ்லோலி, பர்த் ஆஃப்டர் பர்த். ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிட்டே வருது, புத்தி கூடிக்கிட்டே வருது, ஞானம் பெருகிட்டே வருது. அதனால தான் கிருஷ்ணன் சொன்னார், பகூனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே. பல ஜென்மங்களை நீங்கள் சேர்த்து வச்சுக்கக்கூடிய இந்த தத்துவங்கள் உங்களுக்கு சேர்ந்துக்கிட்டே வருது. இந்த டெய்லி வந்து ஒரு உண்டியலில், நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ, அந்த குழந்தை அந்த வயசு இருந்தப்போ எங்கள் அம்மா வந்து ஒரு உண்டியல் வாங்கி கொடுத்துட்டாங்க. டேய், மாமா கொடுக்குற காசு, அப்பா கொடுக்குற காசு, சின்னம்மா சித்தப்பா கொடுக்குற காசுலாம் இதில் போட்டு வை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா இப்போல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களா இல்லையா தெரியும். இப்போ இவங்களே பணத்தை கொடுத்துட்றாங்க, 1000 2000 இல்லையா. அப்போல்லாம் நாங்களாம் இருந்தப்போ 10 பைசா 25 பைசாலாம் சேர்த்து வைப்போம். அதில் போட்டு வச்சுட்டு கடைசியாக ஒரு நாள் அதை கூட்டி பார்ப்போம், 23 ரூபா அப்படின்னாக்கா பெரிய அமௌண்ட் ஆப்போம். 32 ரூபா சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு சேர்த்து வைக்கக்கூடிய இது. அதை போல் வாட் எவர் குட் தாட்ஸ் யூ ஆர் ரிசீவிங் இன் திஸ் லைஃப், யூ ஆர் புட்டிங் இன் தட் குண்டி. காரண சரீரம் அதில் போட்டுகிட்டே வரும். இயர் ஆஃப்டர் இயர், பர்த் ஆஃப்டர் பர்த், நீங்கள் அதை போட்டு 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 அந்த உண்டியல் ஃபுல் ஆகிடும். ஃபுல் ஆகிடுச்சுனாக்கா பூர்ணம் பூர்ணம், அதான் பூர்ணம் இதம் பூர்ணா பூர்ணம் உதச்சதே அப்படின்னு உபனிஷத் சொல்லுது. பூர்ணத்திலேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு புரிஞ்சுப்பீங்க. அதை தான் சாமி சொல்கிறார், காட் ஹாஸ் பிகம் மேன் ஃபார் த டைம் பீயிங். இப்போ இந்த திருவருட் செல்வர்னு ஒரு படம் வந்தது, நீங்களாம் பார்த்துருப்பீங்க. ஒரே நபர் செலவுக்காரனாக வருவார், அப்பரா வருவார், சுந்தரரா வருவார், ராஜாவா வருவார், எத்தனை ரோல். ஆனால் நமக்கு தெரியும், ஒன் பர்சன் டேக்கிங் so many roles, ஒன் ஜீவா டேக்கிங் so many births. ஜீவா இஸ் கான்ஸ்டன்ட், ரோல்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் போயிட்டே இருக்குது. அதனால தான் சாமிஜி சொல்கிறார், மேன் வில் ஹாவ் டு பிகம் காட் அப்படிங்க. நீங்கள் அது நான் கடவுள் ஆக மாட்டேன், நீங்கள் கடவுள் இல்லைன்னு சொன்னால் கூட ஆகி தான் தீரணும். இது தமிழ்நாட்டில் முக்கியமாக சொல்லணும். அதை சாமிஜி சொல்ல. ஸோ இங்கே குருமாரன் தான் சொல்கிற, நிலையான பொருள் இறைவன் மட்டுமே, மற்ற அனைத்தும் உண்மையற்றவை நிலையற்றவை என்பது புரியும். உண்மையற்றதான வழியில் மனம் செல்லத் தொடங்கினால்
ஆராய்ச்சி செய்ய வேண்டும். எப்போ இந்த டிரான்சிட்டரி நேச்சர் அப்படி சொல்லுவாங்க, டெம்பரரி திங்ஸ் உலகத்தில், அதுக்கு பின்னால் மனசு போகுதோ அப்போல்லாம் உட்காந்து யோசனை பண்ணணும். ஏன் என் மனசில் இந்த மாதிரி ஆசைகள்லாம் வருது, அதனால் என்ன லாபம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கணும். யோசிக்க ஆரம்பித்தாக்க தட் இஸ் த ஃபஸ்ட் டேர்னிங் பாயிண்ட். போயிட்டே இருக்கிறப்போ சசிகுமார சொல்லுவார், குரு வந்து என்ன சொல்கிறார், என்ன செய்கிறார் அப்படின்னு யாரோ கேட்டப்போ சசிகுமார ரொம்ப அழகாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பார். ஒருத்தன் சைக்கிளில் போயிட்டே இருந்தான். இது தப்பில் ஒருத்தர் வந்தார். இவனுக்கு ஒரு டவுட். அவரை கேட்டான், ஏதோ ஒரு பிளேஸோட நேம் பேரை சொல்லிவிட்டு, அங்கே நான் போகணும், அந்த இடம் இந்த பக்கம் தானே அப்படின்னு கேட்குறான். வந்தவர் சொன்னார், அது அந்த பக்கம் இல்லை, நீ அதை தாண்டி போயிட்டுருக்க, திரும்பி இந்த பக்கம் போ அப்படின்னு சொல்கிறார். உடனே அவன் திரும்பி அவன் போக ஆரம்பித்தான். அதை சொல்லிவிட்டு ராமகிருஷ்ணானந்த சுவாமி சொல்லுவார், பெடலிங் இஸ் கண்டினியூயிங், நவ் டைரெக்ஷன் இஸ் சேஞ்ச் அப்படின்பா. பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம். அவன் பெடல் பண்ணி தான் ஆகணும் சைக்கிளில் போகிறதுனால. இந்த பக்கம் போயிட்டு வேஸ்ட்டாக போயிட்டு இருந்தது, இப்போ இந்த பக்கம் உண்மையாக போயிட்டுருக்கான். அதை சொல்கிறதுக்கு ஒருத்தர் வரா இல்லையா, ஹீ இஸ் கால்டு குரு அப்படின்னு சொல்லுவார். இதை தான் இங்கே இவர் சொல்கிறார், உண்மையற்றதான வழியில் மனம் செல்ல தொடங்கினால் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இந்த சத்சங்கம் இருந்தாக்கா அந்த ஆராய்ச்சி எல்லாம் தன்னால் வரும். ஒரு அறிஞர் சொல்லுவார், ஒரே சாவிதான் அந்த பூட்டை பூட்டுவதற்கும் திறப்பதற்கும், அதேபோல் ஒரே கர்மா தான் பந்தப்படுத்துவதற்கும் முக்தியை கொடுப்பதற்கும். எவ்வளோ சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சால் எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது, செஞ்சால் இன்னும் ஆனந்தமாக இருக்கும். செஞ்சு பாருங்க. ஒரே கர்மா தான் பந்தப்படுத்துவதற்கும் முக்தியை கொடுப்பதற்கும். மன ஏவ மனுஷியானாம் காரணம் பந்த மோக்ஷயோ அப்படின்னு உபனிஷத் சொல்லுது. மனசு தான் பந்தத்துக்கும் காரணம், முக்திக்கும் காரணம். ஒருத்தர் பிரிண்டிங் ஹவுஸ் ஒன்று இருந்தது, அவ்வளோவா லாபம் வரல, வேறு ஒருத்தருக்கு விற்றுட்டார். பத்திரம்லாம் எழுதி கொடுத்தாச்சு. நைட்டு வந்து படுத்துருக்கிறார். நைட்டு ஒரு மணிக்கு அந்த செக்யூரிட்டி ஃபோன் பண்ணுறான், சார் ப்ரெஸ்ஸு எரியுது சார் அப்படின்னு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பையனை எழுப்பி, ப்ரெஸ்ஸு எரியுதா, வா போய் பார்க்கலாம் அப்படின்னு. பையன் சொல்கிறான், அதுதான் காலையில் விற்றுட்டோம். இப்போ விற்றுட்டோம்ல, துக்கம் எங்கேயோ போயிடுச்சு பாரு. விற்றுட்டோம்ல, நம்மளுது. அப்புறம் எதுக்கு அவன் ஃபோன் பண்ணான், அவனுக்கு இன்னும் இது ஆகலை இல்லை, பழைய முதலாளிக்கு அவன் ஃபோன் பண்ணிட்டான். ஏன்னா அன்றைக்கி தான் நடந்திருக்கு, அவனுடைய கம்ப்யூட்டரில் இன்னும் ரெஜிஸ்டர் ஆகலை. இந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டான் அவன் செக்யூரிட்டி. நம்ம இது இல்லை. இப்போது நம்மளது அப்படிங்கிறப்போ அந்த துக்கம் வருது, பந்தம் வருது. நம்மளது இல்லை அப்படிங்கிறப்போ வாட் ஹேப்பன்ஸ், செகண்டில் போயிடுது. அதுதான் சொல்கிறார், ஒரே கர்மா தான் பந்தத்தையும் முக்தியையும் கொடுக்கிறது. செய்ய வேண்டிய முறையில் செஞ்சால். நீங்கள் சாவியை போட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு திருப்பினாக்கா பந்தம், ரைட் டைரெக்ஷனில் போனாக்கா எப்போவுமே முக்தி தான். அதை இங்கே சொல்கிறார், ஆராய்ச்சி செய்ய வேண்டும் சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார் ராமகிருஷ்ணர். அடுத்தவன் வீட்டு வாழை மரத்தை தின்ன யானை துதிக்கை நீட்டினால் உடனே யானை பாகன் அங்குசத்தால் ஒரு போடு போட்டு அதை தடுக்கிறான். யானையெல்லாம் வந்து போகிறப்ப, கிராமத்துலலாம் போகிறப்ப அது துதிக்கை வச்சு, அது வேறு நீளமாக இருக்கா, அது கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 அடி என்னமோ இருக்கும் துதிக்கை மட்டுமே. சும்மா வச்சு இங்கே போய் அப்படி ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு அடி கொடுப்பான், உடனே மறுபடியும் அங்குசம் பேர் அது, உடனே அது கண்ட்ரோல் பண்ணிக்கும். அங்குசம்னாக்க விவேக புத்தி அப்படின்னு அர்த்தம். நம்ம மனசு வந்து என் மனசு கேட்க மாட்டேங்குதே அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவோம். அப்போ நாம் மனசுக்கு அடிமைகளாக இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். கேட்க வைக்கணும், இல்லைனாக்கா எங்கே போகுதுன்னே தெரியாது. ஒருத்தனுக்கு குதிரையில் போகணுன்னு ஆசை, ஏதோ பணம் கொடுத்து ஒரு குதிரையை வாங்கிட்டான். அதுக்கு டெய்லி புல் போடுவான், இது பண்ணுவான். ஏற போனாக்கா அந்த குதிரை வந்து தள்ளி விட்டுடும். உடனே இன்னொருத்த வந்து சொன்னால், கொஞ்சம் நல்லா பழகு, அன்பாக பழகு, குளிப்பாட்டு, தட்டி கொடு, அதுக்கிட்ட பேசு, அப்படி இப்படின்னு சொன்னான். அப்படியே பண்ணிகிட்டு இருந்தான். கடைசியாக ஒரு நாள் அது புல் சாப்பிட்றப்போ எப்படியோ பிடிச்சி மேலே ஏறிட்டான். ஏறினாலும் இல்லையா, அந்த குதிரைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, பயங்கர வேகமாக ஓடிட்டுருக்கு. கடகடன்னு இவன் வந்து அந்த கயிறை பிடிச்சிக்கிட்டு
கயிறையும் உயிரையும் பிடிச்சிக்கிட்டு இவனும் போயிட்டுருக்கான். குதிரை எப்படி பறக்கும் இல்லையா, ஓடிட்டுருக்கு. எதிர்த்தாப்புல அவனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் தூரத்தில் பார்த்தா, ஹே இது நம்ம ஃப்ரெண்டு, ஹே எங்கே போகிற, தெரியாது. ஏன் தெரியாது, இந்த குதிரை என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொன்னான். அந்த குதிரை மாதிரி நம்ம மனசு எங்கே போகுதுன்னு நமக்கு தெரியாது. நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கோம், அதை பிடிச்சிட்டு கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு. அந்த மாதிரி நிலை மாறும் எப்போ, அங்குசம் விவேகத்தை வச்சுக்கிட்டா. அந்த விவேகம் எப்போ வரும், சாது சங்கத்தின் மூலம் வரும். இது தப்புப்பா, தப்புன்னா தப்பு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த்து வரும். சுவாமி சொல்லுவேன், உடல் ஸ்ட்ரென்த்தெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். ஒரு வைரல் ஃபீவர் இல்லை ஒரு கொரோனா வந்தால் காணாமல் போயிடும். வீர நரசிம்மன், வீர சீனிவாசன்லாம் அப்படியே ஒல்லி ஆகிடுவார் ஒரு ஃபீவர் வந்தால். ஆனால் கேரக்டர் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது ஃபீவர் வந்தாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, சாப்பிடாம இருந்தாலும் சரி, ஒரே மாதிரி இருக்கும். அது ஹரிஷ்சந்திரன் இல்லையா, அவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் உண்மை தான் சொல்கிறேன், போய் சொல்ல மாட்டேன்னா அப்படியே நின்று, அது கேரக்டர் ஸ்ட்ரென்த். அந்த மாதிரி குணங்கள்லாம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அதை இவர் சொல்கிறார். ஸோ அங்குசம் விவேகத்தின் மூலம் ஒரு போடு போட்டு அதை தடுக்கிறான் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இன்னொரு பக்தர் கேட்குறார், சுவாமி பாவ எண்ணம் ஏன் ஏற்படுகிறது? இவர் ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி. பாவம் செய்யணும்னு ஏன் தோணுது அப்படின்னு. ஸ்ரீராமகிருஷ்ணர், இறைவனது படைப்பில் எல்லா ரகங்களும் உண்டு. நல்லவர்களையும் அவரே படைத்திருக்கிறார், தீயவர்களையும் அவரே படைத்திருக்கிறார். நல்ல அறிவை கொடுப்பவரும் அவரே, தீய அறிவை கொடுப்பவரும் அவரே. இது ஒரு ஸ்டேட்மெண்ட், ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்டு. இப்போது எத்தனையோ மரங்கள் இருக்குது. மிளகா செடி ஒன்று வச்சுருக்காங்க, பக்கத்தில் வெண்டைக்காய் செடி வச்சுருக்காங்க, பக்கத்தில் வந்து ஒரு மாமரமும் இருக்குது. இப்போ 3க்கு 3 விதமான டேஸ்ட்டு வருது இல்லையா. மாம்பழம் சாப்பிட்டா இனிப்பாக இருக்குது, மிளகா கடித்தா காரமாக இருக்குது. ஆனால் எல்லாமே மண்ணில் தான் வந்தது. மண்ணை நீங்கள் எடுத்து பார்த்தா அதில் இனிப்பையும் காணும், காரத்தையும் காணும். இப்போ எங்கேருந்து இதெல்லாம் வந்தது? இயற்கையை நாம் வந்து ஆராய்ச்சி பண்ணாலே போதும். தெர் இஸ் அ ஹையர் பவர் அப்படிங்கிறது வந்து கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க கூட நம்புவோம். ஆனால் அவன் பண்ணுறதே கிடையாது. மண் மாதிரி இருக்கான். மண்ணை எடுத்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தாக்க மதி மாறி போயிடும். அவர் சொல்கிறார், ஸோ நல்லவர்களையும் படைத்திருக்கிறார். இந்த இடத்துல நாம் ஒரு கருத்தை ஞாபகம் வச்சுக்கணும். கம்ப்ளீட்லி நல்லவர்கள், கம்ப்ளீட்லி கெட்டவர்கள் யாருமே கிடையாது இந்த உலகத்தில். இப்போ இந்த அம்மா இருக்காங்க அப்படின்னாக்கா, இவங்க பிள்ளைங்க வந்து இவங்களுக்கு நல்லவங்க. அந்த புள்ள வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அந்த புள்ள யாருக்கோ துரோகம் பண்ணியிருக்கலாம், அவங்களுக்கு அந்த பையன் கெட்டவனாக இருக்கான். சாமிஜி சொல்ல, சமுதாயத்தின் பார்வையில் தான் ஒருத்தன் வந்து திருடன். அந்த திருடனுடைய பையனை போய் கேட்டால், எங்கள் அப்பா நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பார், தங்கமான அப்பா அப்படிமா. ஏன்னா அவன் திருடான்னு இவனுக்கு தெரியாது. பட் ஃப்ரம் ஹிஸ் வியூ பாயிண்ட் இஸ் அ வெரி குட் ஃபாதர். ரத்னாகரன் இருந்தார் இல்லையா, வால்மீகி முனிவர். குழந்தைங்களுக்கு மனைவிக்கு தெரியவே தெரியாது ஒரு கொலைகாரன் அப்படின்னு. அந்த கேள்வி வர்றப்ப தான் இவங்க எல்லாரும் ஒதுங்கினாங்க அப்படின்னு அவருடைய ஹிஸ்ட்ரியில் வரும். லைக் தட் முழுக்க முழுக்க கேட்டவங்க. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க மத்தியிலே நீங்கள் பாருங்கள், எப்போவுமே வந்து உங்கள் கருத்துக்களை வந்து அவங்க ஆமோதிப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சில சமயம் முக்கியமான நேரத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களே கைவிட்டுட்டு போயிடுவாங்க. நீ இப்படி என்னை ஏமாத்துவ, துரோகம் பண்ணுவேன், நான் நினச்சே பார்க்கல அப்படின்போம். அப்போ அவங்க கெட்டவனாக மாறுறான். ஸோ எல்லாமே இருக்குது. மேன், சுவாமிஜி சொல்லுவார், மேன் இஸ் அ காம்பவுண்ட் ஆஃப் அனிமாலிட்டி, ஹியூமனிட்டி அண்ட் டிவினிட்டி அப்படின்னு சொல்லுவார். அனிமல் நேச்சரும் இருக்குது நமக்குள்ள, ஹியூமன் நேச்சரும் இருக்குது, டிவைன் நேச்சரும் இருக்குது. மூணுமே இருக்குது. சத்துவம், ரஜஸ், தமஸ். அதில் எதை நாம் அதிகப்படுத்துகிறோமோ அது நிலையானிக்கும், மற்றது போயிடும். சத்சங்கத்தின் மூலம் அந்த நல்லது வந்து டெவலப் ஆகிட்டே வரும், கெட்டது குறைஞ்சிட்டே வரும். ஸோ இவர் வந்து சும்மா ஒரு ஆன்சர் கொடுக்கறதுக்காக சொல்கிற, இறைவனது படைப்பில் எல்லா ரகங்களும் உண்டு. நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. எல்லாமே வந்து எப்படி இந்த மண் வந்து மிளகாய்க்கு காரம் கொடுக்குற அதே மண் தான் மாம்பழத்துக்கு இனிப்பையும் கொடுக்குது. ஆனால் மண்ணுக்கு எந்த தோஷமும் கிடையாது இல்லையா. நீ ஏன் இந்த மிளகாய்க்கு இவ்வளோ காரம் கொடுத்து சொல்லி நம்ம மண்ணை போய் வதைக்கிறது இல்லை.
ஆக்சுவலி மண்ணை உதைக்கவே கூடாது, அது ஒரு மந்திரமே இருக்குது. காலையில் நீங்கள் வந்து எழுந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே பூமி மாதா கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கணும். இந்து மதத்தில் மட்டும்தான் இந்த கருத்தெல்லாம் சொல்லியிருக்கேன். அம்மா வேறு வழியே இல்லை, உன்னை மிதித்து தான் நான் வேலை செய்யணும், என்னை மன்னிச்சுட்டு சொல்லிவிட்டு அப்புறமா நடக்கணும். அவங்க ஷூவை போட்டு அது வேறு தப்பு தப்புன்னு சில பேர் வந்து அடிப்பாங்க, அம்மா மேலே அடிக்கிற மாதிரி அது. எனிவே, ஸோ அந்த மாதிரி தீய அறிவை கொடுப்பவரும் அவர் எப்படின்னாக்க நல்லது கெட்டது தெரியாத ஒரு நிலை. அது எதுக்காக அப்படி கொடுக்குறாருனாக்கா, இப்போ ஒரு வாத்தியார் ஒரு பையனுக்கு 0 மார்க் போடுறாரு, அது வாத்தியாருடைய குற்றமா? அவன் எழுதவே இல்லை. இன்னொருத்தருக்கு 90 மார்க்ஸ் போடுறாரு, அவன் எழுதியிருக்கான். அதை போல் நாம் எந்த மாதிரி கர்மாக்கள் செய்கிறோமோ, வள்ளுவர் சொல்வார், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஓவா செய்தொழில் வேற்றுமையா. நீங்கள் செய்கின்ற செயல்கள் மூலம்தான் உங்களுக்கு சிறப்பு வர்றதோ வேறு மாதிரியோ அப்படின்னு சொல்வார். அதுக்கேற்ற மாதிரி தான் அவர் வந்து ஹி இஸ் எ டிஸ்ட்ரிபியூட்டர். டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட போய் இந்த படம் ரொம்ப மோசமாக இருக்குது, ஏன் இப்படி எடுத்துங்கன்னாக்கா அவர் என்ன பண்ணுவார், அவன் தயாரிப்பாளர் கேட்கணும்ப்பா அப்படின்பார். தயாரிப்பாளர் யாருனாக்கா நாம தான். வி கிரியேட் அவர் ஓன் டெஸ்டினி. சாமிஜி அதை தான் சொல்லுவார், யூ ஆர் தி கிரியேட்டர் ஆஃப் யுவர் ஓன் டெஸ்டினி. அதுக்கேற்ற மாதிரி அவர் வந்து அந்தந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கிறார். எனிவே, அப்புறமா அந்த பக்தர் கேட்குறார், அப்படியானால் பாவம் செய்வதில் நமக்கு பொறுப்பு ஒன்றும் இல்லையா? ரொம்ப முக்கியமான கேள்வி. நம்ம எல்லோரும் நம்ம இஷ்டத்துக்கு செஞ்சுட்டு போகலாமே, எல்லாம் கடவுள் தான் செய்கிறார் அப்படின்னாக்கா. அதுக்கு ராமேஸ்வர் சொல்கிறார் ரொம்ப அற்புதமான ஒரு ஆன்சர். பாவம் செய்தால் அதன் பயனை அனுபவித்தே தீர வேண்டும் என்பது இறைவன் வகுத்த நியதி. ஏன் பாவம் செய்யக்கூடாதுன்னாக்கா, யூ ஆர் இன்வைட்டிங் யுவர் ஓன் பனிஷ்மெண்ட். யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தரவாரா. நான் ஏன் கடவுளே எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் கொடுத்தேன் அப்படின்னாக்கா, அவர் கொடுக்கல, நம்ம சேர்த்து வச்சது அதுதான் இருக்குது. அதுதான் அவர் சொல்கிறார், மிளகாயை கடித்தால் காரத்தை அனுபவிக்காமல் இருக்க முடியுமா? மிளகாயை கடிச்சிட்டு இது என்ன இனிப்பாகவே இல்லை அப்படின்னாக்கா, நம்ம ஒருத்தன் ஒரு மரத்தை வச்சுட்டான், என்ன மரம்னு அவனுக்கு தெரியாது. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு, மரம் வளர்ந்தால் மாம்பழம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மரம் பெருசாக வளர்ந்துருச்சு, மாம்பழத்தை காணும், சின்ன சின்னதாக பழம் வருது. ஃப்ரெண்ட் அழைச்சிட்டு வந்து காட்டினா, என்ன இது மாம்பழம் வரும்னு பார்த்தா வரல. அட பாவி, நீ வேப்ப மரத்தை வச்சுருக்க, எப்படி மாம்பழம் வரும் அப்படின்னு சொன்னான். இது ஒரு கதை. வாட் வி so we reap அப்படின்னு சாமிஜி சொல்வார். அது ஒரு பழைய பாட்டு வரும் பாருங்கள், போட்டது முளைச்சுதடி கண்ணம்மா, கேட்டது கிடைச்சதடி சின்னம்மா. நாம் என்ன பிரார்த்தனை பண்ணுமோ அவர் கொடுத்துருவார். அதுக்கப்புறம் நீ ஏன் இதை கொடுத்தாங்க, நீ ஏன் கேட்ட அப்படின்னு அவர் கேட்பார். ஹஸ்பண்ட் அந்த வந்து உட்காந்துருக்காரு, ஏதோ ஆஃபீஸில் வந்து ஏதோ ஒரு டென்ஷன், ஸோ சாப்பிட்றதுக்கு வந்து உட்காந்துருக்காரு. அந்த அம்மா வந்து சாம்பார் ஊற்றுறாங்க. அவர் பார்த்துட்டு, இது வேறு, இந்த கறியை ஏன் பண்ணாக்கா, நேற்று நீங்கள் தானே வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா. இப்போ ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவார், போட்டது முளைச்சதடி. அதை தான் இங்கே சொல்கிற, அனுபவித்தே தீர வேண்டும் என்பது இறைவன் வகுத்த நியதி. இறைவன் அப்படின்னாக்கா லா ஆஃப் நேச்சர். இங்கே இறைவன் வந்து விதிகளை கடந்தவர். இங்கே இறைவன் சொல்கிறது என்னன்னாக்கா இயற்கையை பற்றி சொல்கிறார். அதை சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார். மதுர்பாபு அந்த கோயில் இன்சார்ஜ், இளவயதில் தாறுமாறாக வாழ்ந்தார். நிறைய பேருக்கு இந்த திடீர் பணக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. பிகாஸ் ஆல் தீஸ் இயர்ஸ் சில பேர் ரொம்ப டீசெண்டாக இருப்பாங்க. கஷ்டப்பட்டு வந்தவங்க எப்போவுமே வந்து அந்த நிலைமையை மறக்காமல் இருப்பாங்க. ராக்ஃபெல்லர் அப்படின்னு அமெரிக்காவில் ஒரு பெரியவர் இருந்தார், பெரிய பணக்காரர், மில்லியனர். சுவாமி விவேகானந்தர் அவரை பார்த்து பேசியிருக்கிறார். விவேகானந்தர்கிட்ட பேசினதுக்கப்புறம் அவர் நல்ல காரியங்கள்லாம் நிறைய செஞ்சார் அப்படின்னு அவருடைய சுவாமியோட லைஃப் படித்தார். என்னமோ ராக்ஃபெல்லர், ஜேம்ஸ் ராக்ஃபெல்லரோ ஏதோ ஒரு பேர். ராக்ஃபெல்லர் வந்து அவருடைய டைட்டில். பிஸ்னஸ் விஷயம் அவருக்கு அப்போ வந்து 72 இயர்ஸ் என்னமோ. பிஸ்னஸ் விஷயமாக அமெரிக்காவில் அவர் ஏதோ ஒரு இதில் இருந்தார், பாஸ்டனோ நியூயார்க்கோ. அங்கேருந்து வேறு ஒரு சிட்டிக்கு போயிருக்கிறார். போய் ஒரு ஹோட்டலில் போய் ஒரு ஆர்டினரி ரூம் புக் பண்ணுறார். பேரை வந்து அந்த இவர் ரொம்ப ஆர்டினரியாக இருப்பார், ரொம்ப பெரிய ட்ரெஸ் எல்லாம் இருக்காது, காஸ்ட்லி ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டார். மேனேஜர் வந்து பேர் கேட்டு எழுதுகிறப்போ பேரை கேட்டவுடனே, சார் நீங்களா அப்படின்னு ஆச்சு. என்னப்பா ஆச்சரியமாக கேட்குறேன். இல்லை, உங்கள் சன் அடிக்கடி வருவார், அவர் இந்த ஏசி ரூமில் தான் தங்குவார். அப்போ ஏசி ரொம்ப பெரிய ஒரு காஸ்ட்லி திங். ஏசி ரூமில் தான் தங்குவார்.
நீங்கள் இந்த ஆர்டினரி ரூம் கேட்குறீங்க அப்படின்னப்போ ராக்வெல்லர் சிரிச்சிட்டேன், அது ஒன்றும் இல்லை, அவங்க அப்பா பெரிய பணக்காரர், எங்கள் அப்பா ஏழை அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளோ உண்மையான உண்மை பாருங்க, சத்தியமான உண்மை இது. மதுர்பாபு இளம் வயதில் தாறுமாறாக வாழ்ந்தார்னாக்கா, திடீர்னு அவர் மதுர்பாபு வந்து பணக்காரர் கிடையாது, ஃப்ரம் புவர் ஃபேமிலி ஹீ கம்ஸ். ராணி ராசமணியோட பொண்ணை கல்யாணம் பண்ணதுனால இந்த சொத்துக்கு வந்து டைம் பீயிங் தர்மகர்த்தா மாதிரி. ஆனால் அவருக்கு வந்து ஒரு இது வந்துருச்சு, நிறைய அனுபவிச்சார். சங்கராச்சாரியர் எழுதுவார், பாலஸ்தாவத் கிரீடாசக்தா தருணஸ்தாவத் தருணீசக்தா விருத்தஸ்தாவத் சிந்தாசக்த பரமே பிரம்மணி கோபி ந சக்தா அப்படின்னு சொல்லுவார். பாலஸ்தாவத் கிரீடாசக்தன்னாக்கா சின்ன வயசில் நமக்கு விளையாட்டுன்னு அப்படியே போயிட்டுருக்கு, இந்த விளையாட்டு அந்த விளையாட்டு. இப்போ பெரியவங்க கூட அடிச்சுக்கிறாங்க, என்னடா அப்படின்னாக்கா ஐபிஎல் அப்படிங்கிறோம், இன்சால்வெண்ட் பெட்டிஷன் லாஸ்டிங் அப்படின்னு வச்சுக்க வேண்டியதான். அதில் 11 பேர் வேறு உயிரை விடுறதுக்கு தயாராக இருக்காங்க. ஏன்னா நாம் இங்கே நிம்மதியாக தூங்குறதுக்காக அங்கே கார்கில் பார்டரில் பாகிஸ்தான் பார்டரில் எவ்வளோ பேர் உயிரை கொடுத்து நிற்கிறாங்க. அவங்க 2 பேர் செத்து போனால் கூட இவன் கவலையை விட மாட்டேங்கிறான். அதி புத்திசாலிகள். இங்கே டீம் தோற்று போச்சுன்னு சொல்லிட்டு இவன் சூசைட் பண்ணிக்கிறான். அவங்களெல்லாம் எந்த முட்டாள்கள் லிஸ்ட்டில் சேர்க்குறதுன்னே தெரியல. இத்தனைக்கு அந்த டீம் ஜெயித்தாலும் இவனுக்கு ஒரு பைசாவும் கிடைக்க போகிறதில்ல, ஒன்றும் கிடையாது, ஒரு பிரயோஜனம் கிடையாது. சிஎஸ்கே தோற்று போச்சு, 2 நாளும் நான் சாப்பிடல அப்படிங்கிறான். இவனை வச்சுட்டு இந்தியா எப்படி முன்னேற சொல்லணும்? பாலன் கிடையாது, அவர் சங்கராச்சாரியர் பாவம் சின்ன உலகம் தெரியாதவர். பாலஸ்தாவத் கிரீடாசக்தா அப்படின்னு எழுதிட்டார். சின்ன வயசில் விளையாட்டில் போகும். தருணஸ்தாவத் தருணீ சக்தா, இளம் வயதில் அந்த மாதிரி அட்ராக்ஷன், ஆப்போசிட் ஜெண்டர். அவன் ஒருத்தன் தாடி வளர்த்துக்கிட்டே போகிறான். என்னடானாக்கா, நான் 10 லிட்டர் கொடுத்துட்டேன், அந்த பொண்ணுக்கு 1 லிட்டர் கூட வரலன்னு சொல்லி இங்கே வளர்த்துக்கிட்டே போகிறான். சரி, வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணு. அவங்க வேடிக்கை ஒரு கதை சொல்லுவாங்க, இது கதையை சொல்லி முடிச்சுக்கிறேன். அவன் எழுந்து நின்றுட்டான். ஒருத்தர் டாக்டர் பார்க்க போனார். டாக்டர் வந்து சைக்கியாட்ரிஸ்ட்டு, அவருடைய கிளினிக் வச்சுருக்கார். அப்போ தான் அவர் வந்து ரவுண்ட்ஸ் போகிறதுக்கு கிளம்புறாரு டாக்டர். இவன் கரெக்டாக அந்த நேரம் போயிருக்கான். இவன், ஓ வாடா, ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கேன், சரி இப்போ நான் ரவுண்ட்ஸுக்கு போகிறேன், சரி வா அப்படியே ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வரலாம். ரவுண்ட்ஸுனாக்கா என்ன ஹாஸ்பிட்டல் அது? சைக்கியாட்ரிஸ்ட் ஹாஸ்பிட்டலு. உள்ளே போனவுடனே ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரூம், கையில் காலெல்லாம் செயின் போட்டு ஒருத்தன் உட்காந்துருக்கான். சொல்கிறான், லீலா லீலா அப்படிங்கிறான். இவன் வந்தவன் புதுசாக வந்திருக்கான். என்ன இது லீலா லீலான்னு காத்தான். அவர் பார்த்து, அது ஒன்றும் இல்லை, லீலாங்கிற ஒரு பொண்ணை வந்து விரும்பினான். அவள் இவனை ஏமாற்றிட்டு வேறு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதுலேருந்து இவன் இப்படி ஆகிட்டான். ஓட கல்யாணம் பண்ணவன் யார் ஹாப்பியாக இருக்காங்க, இது கூட தெரியல இவனுக்கு. சரி ஓகே, பாவம், என்ன பண்ணுறது, அவன் விதி அப்படி சொல்லிட்டு அப்படியே போயிட்டு மற்ற பேஷண்ட் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படி கடைசியில் அந்த பக்கம் வந்தாக்கா அங்கே ஒருத்தன் செயின் போட்டு லீலா லீலாங்கிறான். இவனுக்கு மறுபடியும் என்னடா அதே லீலா இவனை ஏமாற்றிருக்காளா அப்படின்னு கேட்டு, இது என்ன இவன் லீலா, இது கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஆகிட்டான் அப்படின்னு சொல்லி யாரும் கோச்சு. இதெல்லாம் கதைகள். கிடைச்சதுனால கஷ்டப்படுறவங்க சில பேர், கிடைக்காம கஷ்டப்படுறவங்க சில பேர். தருணஸ்தாவத் தருணீ சக்தி, அந்த வயசில் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படி தெரியுது. அப்புறம் தான் ஒரு பையன் போய் சொல்கிறான், அப்பா நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏண்டா என்னை பார்த்து உனக்கு புத்தி வரலையாடா அப்படிங்கிறார் அவர் அவருடைய அனுபவம் அப்படி. இதெல்லாம் வர்ற நியூஸு. சரி, விருத்தஸ்தாவத் சிந்தா சக்த, வயசானதுக்கப்புறம் பையன் என் பேச்சை கேட்கறது இல்லை, பொண்ணு என் பேச்சை கேட்கறது இல்லை, நான் நினச்ச மாதிரி எதுவுமே நடக்கிறது இல்லை. சிந்தா சக்த பரமே பிரம்மணி கோபின சக்தா. வாழ்க்கை முழுக்க இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்களே தவிர கடவுள் நினைப்பில் யாருமே முயற்சி பண்ணுறதில்லை, கடவுளை நினைக்கிறதுக்கு முயற்சியே பண்ணுறதில்லை அப்படின்னு சங்கராச்சாரியர் வருத்தப்பட்டு எழுதுகிறார். அந்த மாதிரி இந்த மதுர்பாபு இள வயதில் தாறுமாறாக வாழ்ந்தார். அதனால்தான் கடைசி காலத்தில் அவருக்கு பல்வேறு நோய்கள் வந்தன. அனுபவிங்க, என்னால் முடியும். நிறைய இளைஞர்கள் அப்படி தான் இருப்பாங்க. அந்த வயசில் வந்து தெரியாது, தாறுமாறாக போகும், அப்புறம் தான் அனுபவிப்பாங்க. இவனே வந்து இவன் பையனுக்கு சொல்லுவான், டேய் இப்படிலாம் போகாதரா அப்படின்னு. அவன் கேட்பான், நீ என்ன உங்கள் அப்பா பேச்ச கேட்டியா அப்படின்னா. அப்புறம் என்ன சொல்கிறார், இள வயதில் அது அவ்வளவாக தெரிவதில்லை. அதை சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார். அதை அடுத்த வகுப்பில் பார்க்கணும். ஓம்
असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ तत्सत्। श्रीरामकृष्णार्पणमस्तु।